ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு கதைக்கு போலாமா? ஒரு ஏழை பெண் ஆற்றங்கரையோரமா வாழ்ந்துட்டு வந்தாலாம். ஒரு நாள் ஆற்றுக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய மாயாஜால கண்ணாடிய பார்த்தாலாம். அந்த கண்ணாடிய பார்த்து தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாலாம். கண்ணாடிய தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி திடீர்னு அவகிட்ட பேசுச்சான். அத பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிட்டாளாம். கண்ணாடி சொல்லிச்சான், இத்தனை நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதனாலதான் நான் உன்கிட்ட கிடைச்சிருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட தாராளமாக கேளு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையாம், சொந்தக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்களாம். அதனால அவ என்ன பண்ணாலாம், நான் மட்டும் சந்தோஷமா வாழ்வதற்கு ஒரு பெரிய அரண்மனை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலாம். உடனே அந்த கண்ணாடியில ஒரு பெரிய அரண்மனையோட கதவு தெரிஞ்சுதான். அந்த கதவும் மெது மெதுவா திறந்துச்சான். இவளும் அந்த கண்ணாடிக்குள்ள போய் அந்த அரண்மனைக்குள்ளேயே போயிட்டாளாம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அந்த அரண்மனைய சுற்றி சுற்றி வந்தாளாம். தனியாவே அந்த அரண்மனையில இருந்துட்டு வந்தாளாம். தனியாவே உட்கார்ந்து நிறைய உணவுகளை அந்த கண்ணாடி கிட்ட கேட்டு சாப்பிட்டும் இருந்தாளாம். ஆனா கொஞ்ச நாள்ல அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சலிப்பு தட்டிடுச்சான். அவ பக்கத்துல அவ கூட பேச கூட யாரும் இல்லையாம். இதெல்லாம் யோசிச்ச பிறகுதான் அவளுக்கு தெரிஞ்சுதான், எப்பவும் நாம தனியா இருந்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லார் கூடயும் நாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு மறுபடியும் அந்த கண்ணாடி கிட்ட போய், நான் எங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லார் கூடயும் இருக்கணும் அப்படின்னு கேட்டாளாம். அந்த கண்ணாடியும் அப்படியே செஞ்சிடுச்சான். கடைசியில எல்லார் கூடயும் அந்த அரண்மனையில சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாளாம். அதனால குட்டீஸ், நாம சின்ன வயசுல இருந்து வளரும் போதே எல்லாரு கூடயும் சேர்ந்து இருக்கணும், எல்லார் கூடயும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும், இப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள விதைச்சு நாம வளர்ந்தோம் அப்படின்னா பின்னாடி நம்ம வாழ்க்கையில சுயநலம் அப்படின்ற ஒன்றும் இருக்காது. அந்த சுயநலத்தினால நாம செய்யக்கூடிய தவறுகளும் இருக்காது. ஓகேவா?